ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பேக் ரூம்ஸ்னு சொல்லப்படுற ஒரு வெறித்தனமான படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த படம் 2022 ரிலீஸ் ஆன பேக் ரூம்ஸ்னு சொல்லப்படுற ஒரு சூப்பரான சீரீஸை பேஸ் பண்ணி தான் எடுத்து வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த சீரீஸ் வந்து பயங்கர ஹிட் ஆயிருக்கும். எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்ச சீரீஸ். என்னன்னா ஒரு சாதாரண சவரை தாண்டி போனால் அதுக்கு பின்னாடி முடிவே இல்லாத ஒரு உலகம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ பயங்கரமாக இருக்கும் இல்லையா? அதுவும் உள்ளே போனவன் திரும்பி வெளியில் வர முடியாமல் மாட்டிக்கிட்டா, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரூமை தாண்டி போக போக நிறைய ஆபத்துக்கள் வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இது. அதாவது இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் வச்சிருப்பாரு. அவர் ஒரு நாள் என்னடா இது கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே செக் பண்ணும்போது நிறைய ஒயர் வந்து வேற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒன்றுமே புரியாத இவர் அங்கே இருக்கிற செவத்தெல்லாம் அப்படியே செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு வந்துடுறாரு. அப்படியே ஒரு போர்ட்டல் மாதிரி. ஸோ உள்ள வந்து பார்த்தா மஞ்சள் கலர் ரூமா இருக்குது. எங்கே பார்த்தாலுமே ரூமா இருக்கு. ஸோ குழம்பி போன இவர் உள்ள போறாரு, போய்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ரூம் மட்டும் தான் இருக்கும். ஸோ வெளியில வர்றதுக்கான இடமும் மறைஞ்சு போயிடுது. ஸோ அப்படி இது என்ன ரூமு? ஸோ அந்த பேக் ரூம்ல இருந்து இவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்ற கதையை ரொம்பவே சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஸோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசோவர். வாங்க நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது நமக்கு நரேன்ற மாதிரி ஒரு ரிசர்ச்சரை காமிக்கிறாங்க. இவர் அசிங்க்ன்ற மாதிரி ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாரு. ஸ்டார்டிங்ல இவருடைய கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நமக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இவர் ஏதோ கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு வித்தியாசமான இடத்துக்குள்ள நின்று அவரை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்த பார்த்த உடனே நமக்கு வந்து இது என்ன இடம்ன்ற மாதிரி ஃபீல் வரும். ஏன்னா அங்க மனிதர்கள் யாருமே கிடையாது. எந்த பக்கம் பார்த்தாலும் முடிவே இல்லாத மாதிரி ரூமுக்கு பின்னாடி ரூம், காரிடருக்கு பின்னாடி காரிடர் அப்படின்னு எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மூவிக்கு பேக் ரூம்ன்ற மாதிரி பேரு. இப்படி இந்த மர்மமான பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நரன் யாரையோ இல்லைன்னா ஏதோ ஒன்று பார்த்து பயந்துக்கிட்டு கத்திக்கிட்டே காப்பாத்துங்கன்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா நேராக ஒரு ரேடியோ கிட்ட போயிட்டு அவருடைய டீமை வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நான் இது வரைக்கும் போகாத தூரம் வந்து போயிட்டேன். ஆனா அங்க என்ன தவிர வேற யாரோ இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பறவை மேல இருந்து கீழே விடுது. ஸோ அதை பார்த்தவருக்கு இன்னுமே ஷாக் ஆகுது. ஏன்னா இந்த பேக் ரூம்குள்ள ஒரு பறவை எப்படி வந்துச்சு, அதுவும் இது உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்னு மெல்ல அதுக்கிட்ட போனதுமே அது மறுபடியும் உயிரோடையிலேருந்து பறக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த பறவை எந்த கதவு வழியா வந்ததோ அந்த கதவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு நரன்னு உள்ள போறாரு. ஏன்னா அது வந்த வழியா போனா வெளியில போயிடலாம் இல்லையா. ஸோ அதனால அந்த ஆர்வத்தோட உள்ள போக அதனால இந்த மர்மமான பிளேஸை இன்னுமே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ உள்ள இனிமே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்ற மாதிரி கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ள போனதுமே ஒரு ஷேடோ ஃபிகர் வந்து அப்படியே அசையாம நின்றுட்டு இருக்கிறது இவருடைய கண்ணுக்கு தெரியுது. அவ்வளவுதான், அதை பார்த்த இந்த நரனுடைய உடம்பு அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. மறுபடியும் உயிரை காப்பாத்திக்க ஓட ஆரம்பிக்க அந்த ரூம்ல இருந்து இன்னொரு ரூம், அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் அப்படின்னு முடிவே இல்லாத மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ ஆனா எங்க போனாலுமே வழி மட்டும் கிடைக்கவே இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள மாட்டிக்கிறாரு. அதோடைய கதவு வேற லாக்கா இருக்குது போல. ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு, முடியல. மறுபடியும் பின்னாடி திரும்பி ஓட பாக்குறாரு. ஆனா அடுத்த செகண்டே அந்த ஷேடோ இருந்துச்சு இல்லையா, அது வந்து இவருக்கு முன்னாடி வந்துருச்சு. அதிர்ச்சியில கேமராவும் கீழே விழுந்துட. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிரீன்ல எதுவுமே தெரியல. அவர் கத்துற சத்தம் மட்டும் தான் கேக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த சத்தமும் நின்று போயிருது. இது மூலமா அந்த ஷேடோ மாதிரி வந்துச்சு இல்லையா, அது இந்த நரனை போட்டு தள்ளிருச்சு போல. ஆனா இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஸோ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது லைவ் கிடையாது. நரன் ரெக்கார்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சிருந்த ஒரு வீடியோ டேப். அதை தான் சில பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டேப் முடிஞ்சதுமே அங்க இருந்த எல்லாருமே அப்படியே பயத்துல இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்படியே பேக் ரூம்ன்ற மாதிரி படத்தையும் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அடுத்தது நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய பேர் வந்து மேரி கிளேன். அதாவது இவ வந்து ப்ரொஃபஷனலா ஒரு தெரபிஸ்ட். இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவளுடைய பழைய வீட்டை பார்க்க வந்திருக்கிறா. ஸோ இந்த வீடு இன்னைக்கு வந்து இடிக்க போறாங்க போல. அதனால வீட்டுக்கு வாசலுக்கு வெளியில கான்கிரீட்ல இவ சின்ன வயசா இருக்கும்போது இவளுடைய அம்மா கூட சேர்ந்து இந்த ஹேண்ட் பிரிண்ட் வந்து அதுல பதிச்சிருப்பாங்க. ஞாபகமா இருக்கட்டும்ன்ற மாதிரி அந்த ஞாபகமா இருக்கட்டும் பதிச்சது மட்டும் இனிமே அப்படியே இருந்திருக்கும். ஸோ இதை பார்த்த இவளுக்கு அவளுடைய அம்மாவுடைய ஞாபகம் வந்து போகுது. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது இன்னொரு கேரக்டரை காமிக்கிறாங்க. இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ ஹீரோ வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர் வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து தெரபிஸ்ட பார்க்க வந்திருக்கிறான். ஸோ ஹீரோடைய தெரபிஸ்ட் வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். அதாவது ஹீரோடைய ஒய்ஃப் வந்து ஹீரோவை வீட்டை விட்டு வெளியில போன அனுப்பிட்டாங்க போல. அதனால தான் அந்த தெரபி செஷனுக்கு வந்திருக்கிறான். ஸோ இந்த பிரச்சனையை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா மனிதர்களுக்குன்னே ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது அதே தப்ப திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. அதனால கடந்த காலத்தையும் மறக்கவும் முடியாது, தங்களுடைய தவறை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, மற்றவங்களை குறை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை அவனுடைய மிஸ்டேக்கை ஒத்துப்பான்ற மாதிரி நினைக்க வைக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து அவனுடைய ஒய்ஃப் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டான் இல்லையா, அதனால ஹீரோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுன்ற மாதிரி சொல்ல வருவாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ரெடியா இல்லை. அவன் என்ன சொல்றான்னா, நான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், அதனால கையில இருந்த கிளாஸ் வந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. ஸோ அந்த சத்தம் கிட்ட என்னுடைய ஒய்ஃப் வந்து கீழே விழுந்தாங்க. அப்போ ஆரம்பிச்சது தான் சண்டை. அதுக்கப்புறம் அவங்க என்னை வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. என் மேல என்ன தப்பு இருக்குது, ஏன் அவங்க இப்படி பேசணும், நானா
தப்பு பண்ணேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினும் சரி ஓகே பொறுமையா இருங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன், அதை ட்ரை பண்ணலாமா, அதாவது இப்போ நான் தான் உங்களுடைய ஒய்ஃப்னு நினச்சிக்கோங்க, என்கிட்ட சாரி சொல்லுங்க அப்படின்னதும் என்னது சாரியா, அதையே நான் சொல்லணும், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நடந்த எல்லாத்துக்கும் என்னுடைய ஒய்ஃப் தான் காரணம் அப்படின்னு மறுபடியும் ஒய்ஃபை வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. கூடவே என்ன சொல்றாருன்னா அவள் வந்து லாயருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா, நானும் படிக்க வச்சேன், செலவு முழுக்க நான் தான் பார்த்துக்கிட்டேன், என்னுடைய வேலை வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ், அதனால தான் அன்னைக்கு மட்டும் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன், உண்மையாக சொல்லணும்னா எனக்கு வந்து ஆர்கிடெக்ட் ஆகணுன்றது தான் ஆசை, ஆனால் ஃபேமிலியை காப்பாற்றணும், ஃபேமிலியை பார்த்துக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த ஃபர்னிச்சர் ஷாப்பே ஓப்பன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப விரக்தியில் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் பேசுகிற வார்த்தையில் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது, இவர் வந்து நடந்த விஷயத்துக்கு அவருடைய தப்பை ஒத்துக்கிட்டு ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிற ஐடியாவிலே இல்லை போல. ஸோ இப்படி தெரப்பி செஷன் முடிஞ்சிட அடுத்தது நம்ம ஹீரோ அவருடைய அந்த ஃபர்னிச்சர் ஸ்டோருக்கு வந்துட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோருக்கான ஆடை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த ஸ்டோர்லேயே வேலை பார்க்குற பாபி அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜரான கேட்டும் சேர்ந்து தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஒரு சின்ன டீட்டெயிலை கவனிச்சுக்கோங்க, அதாவது ஹீரோடைய ஸ்டோரில் வந்து லோகோவில் ஒரு பைலட் சிம்பிள் இருக்கும், அதை பார்க்கறதுக்கு இப்போ சாதாரணமாக தோணும், ஆனால் ஸ்டோரி போக போக இந்த லோகோவுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இதை மைண்டில் வச்சுக்கோங்க, அது என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய கடைக்கு அவனுடைய ஃப்ரெண்டான ஒரு எலக்ட்ரிஷியனை வந்து வர சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் அடிச்சு பார்த்துட்டாங்க இல்லையா, இப்போ வந்து இந்த ஸ்டோரில் இருக்கிற பேஸ்மெண்ட்டில் தான் தங்கி ஆகணும். ஸோ பேஸ்மெண்ட்டில் தங்கலான்னு பார்த்தா அங்கே வந்து லைட் வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த எலக்ட்ரிஷியன் வந்து ஃபியூஸ் பாக்ஸை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த பாக்ஸை திறந்து பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா பாதி சுவிட்ச் வந்து நார்மலாக இருந்தாலுமே மீதி சுவிட்ச் வந்து அப்படியே தலைகீழாக இருக்குது, அப்சைட் டவுனாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சுவிட்சுகளில் பார்த்தீங்கன்னா ஏதோ தெரியாத கனெக்ஷன்லாம் எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது. ஸோ இது யார் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. உடனே ஹீரோ கிட்டே கேட்கும்போது நம்ம ஹீரோ கிட்டே அதுக்கான ஆன்சர் கிடையாது. அதுலேயும் இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னுமே ஃபுல்லுமே ஓப்பன் பண்ண முடியல. அப்படின்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்ற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா. அதுக்கப்புறம் அந்த வியர்ட் கனெக்ஷன்லாம் அப்படியே விட்டுட்டு மற்ற இந்த எலக்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ அப்படியே அடுத்தது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது, ரொம்பவே தனிமையாக இருக்காங்க போல. அவளுக்கும் கடந்த காலத்தில் மறக்க முடியாத ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குதுன்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ இதில் பிரச்சனை என்னன்னா மற்றவங்களுடைய பாஸ்ட் ட்ராமாவை ஹீல் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை சரி பண்ணுற நம்ம ஹீரோயினான தெரப்பிஸ்டுக்கு அவளுடைய லைஃப்பை சரி பண்ணுறதுக்கான இது வந்து இல்லை போல. உண்மையை சொல்லணும்னா மற்றவங்களுக்கு தெரப்பி கொடுக்குற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தெரப்பிஸ்ட் தேவைப்படுற சூழ்நிலை. இந்த சைடில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ கடையில் ரொம்பவே போரிங்காக அப்படியே டிவி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவி வந்து ஆஃப் ஆகிடுது. அதே நேரம் ஸ்டோர் முழுக்க இருந்த லைட் இருக்கும் இல்லையா, அது வந்து இப்போ ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்க என்னடா இது, இந்த எலக்ட்ரிஷியன் வந்து என்ன பண்ணா, எல்லாத்தையுமே மாற்றிட்டு போயிட்டானா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு கார் எடுத்துட்டு சும்மா வெளியில் ட்ரைவ் போகிறாரு. அப்படியே போகிற வழியில் அவருடைய பழைய வீட்டுக்கு வந்துட்டுறாரு. ஸோ வீட்டை பார்த்ததுமே அவருக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இருந்தாலுமே காரை வந்து வெளியில் பார்க் பண்ணிட்டு அந்த வீட்டை அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்கிறாரு. உண்மையாக நினச்சிருந்தா அவர் வந்து இப்போ ஒய்ஃப் கிட்ட போய் சாரி கேட்டுட்டு என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு காலில் விழுந்து வீட்டுக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்பவே ஈகோ இருக்கும் போல, இன்னுமே ஏமலை தப்பு இல்லை, அப்புறம் ஏன் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ரொம்பவே இதுவாக தான் இருக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது, மறுபடியும் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு அம்மாவும் அவங்களுடைய சின்ன பொண்ணும் பாசமாக இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்க்குறான். பார்த்ததுமே அவளுக்கு அவளுடைய அம்மாவுடைய ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதோட சேர்த்து அந்த பழைய ட்ராமாவும் மெல்ல மெல்ல ஞாபகம் வருது. இந்த சைடு நம்ம ஹீரோடைய ஸ்டோரில் காமிச்சா ஒரு கஸ்டமர் கூட வரல போல, அதனால போர் அடிக்குது. உடனே என்ன பண்ணுறான்னா ஒரு பேப்பர் எடுத்து இந்த பில்டிங்கோடைய ப்ளூ பிரிண்ட் வந்து வரைய ஆரம்பிக்கிறான். இதில் ஆச்சரியம் என்னன்னா அவன் வரைகிற டிராயிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்ட் வரைகிற மாதிரி ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஸோ ஹீரோ வந்து உண்மைக்குமே ஆசைப்பட்டிருந்தா ஃபர்னிச்சர் ஸ்டோர் மட்டும் இல்லை ஒரு ஆர்கிடெக்டாகவும் ஆயிருக்கலாம் இல்லையா. ஆனால் அவனுடைய கனவை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. இப்போ அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. நம்ம ஹீரோ மறுபடியும் டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ திடீர்னு டிவியோடைய ஸ்க்ரீனில் வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச் மாதிரி ஒன்று வருது. அதாவது ஒரு சில செகண்ட் மட்டும் ஸ்க்ரீனில் ஒரு வித்தியாசமான ரூம் தெரியும். அந்த ரூமுக்கு வெளியில் யாரோ இல்லைனா ஏதோ ஒன்று நின்றுட்டு இருக்கிற மாதிரிலாம் தோணுது. ஸோ ஹீரோ அதை பார்த்து முழுசாக புரிஞ்சிக்கிறதுக்குள்ளேயே டிவி வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிட கோபத்தில் என்ன கருமண்டா இது, கரண்ட்டை வந்து அவன் ஒழுங்காக பார்த்தானா இல்லையா அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோவே பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த ஃபியூஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி எல்லா சுவிட்சையும் ஆன் ஆஃப்ன்ற மாதிரி மாற்ற ஆரம்பிக்க. ஆனால் அதனால ப்ராப்ளம் வந்து சரியாகிறதுக்கு பதிலாக ஸ்டோர் முழுக்க இருந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுமா. அவ்வளோதான், வேறு வழி இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு மேலே போய் தூங்குறதுக்கு கிளம்புறாரு. அந்த டைமில் தான் பேஸ்மெண்ட்டோடைய செவரில் இருந்த ஒரு சின்ன கேப் வந்து அவனுடைய கண்ணில் படுது. அதுவும் சாதாரணமான கேப் கிடையாது. அந்த சின்ன ஓட்டையோடைய மறுபக்கத்தில் இருந்து லைட் ஒன்று வந்து வெளியில் வந்துட்டு இருக்குது. என்னடா இது, என்ன கேப் இது, லைட்லாம் அடிக்கிறாங்களே அப்படின்னு அந்த சின்ன கேப் பக்கத்தில் போய் அந்த செவத்துல காதை வச்சுட்டு அந்த சைட்ல இருந்து ஏதாவது சத்தம் வருதான்ற மாதிரி கேட்க ட்ரை பண்ணேன். ஆனால் அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அந்த வாலை கிராஸ் பண்ணி அப்படியே அந்த சைடு போயிடுறாரு. எந்த ஒரு ஃபோர்ஸும் கிடையாது, எந்த ஒரு கிராக்கும் கிடையாது. அப்படியே இன்ஸ்டன்ட்டா ஒரு செவருக்குள்ள இருந்து அந்த சைடு கிராஸ் ஆகிட இங்கே நம்ம ஹீரோக்கு
என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனால் அவர் வந்த இடம் வந்து சாதாரண இடம் கிடையாது, அதுதான் பேக் ரூம்ஸ். ஸோ இந்த இடத்துல பேக் ரூம்ஸ் வந்து ஒரு சாதாரண பில்டிங் கிடையாது. அதை பற்றி நம்ம ஒரு சின்னதாக இது பார்த்துடலாம். இது வந்து முடிவே இல்லாத ஒரு இன்ஃபினைட் டைமென்ஷன் மாதிரி. ஸோ எவ்வளோ தூரம் நடந்தாலுமே புதுசாக ரூம்ஸ் வரும், காரிடர்ஸ் வரும், ஹால்ஸ் வரும், முடிவே இல்லாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த பழங்காலத்து அர்பன் லெஜண்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கதைகள் படி சொல்கிறது என்னென்னா, இந்த பேக் ரூமோடைய சைஸ் வந்து கிட்டத்தட்ட 600 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குமா. அதனால இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டா வெளியில் வர்றது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மூவியோட ஸ்டார்டிங்கில் நரேன் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தது இதே இடத்துல தான். அதாவது அவர் அப்போவே இந்த பேக் ரூமில் வந்து மாட்டியிருந்தாரு. ஆனால் இந்த பிளேஸோடைய உண்மையான பயங்கரமே இதையும் தாண்டி இருக்குது. என்னன்னா பேக் ரூம் அதுக்குள்ளே வர்ற ஒவ்வொருத்தருடைய மெமரிஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணும், அவங்களுடைய ட்ராமா கலெக்ட் பண்ணும், எமோஷன்ஸ், இது எல்லாத்தையுமே அந்த பேக் ரூம் வந்து ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த பேக் ரூம் வந்து அதோடைய உலகத்தை சேஞ்ச் பண்ணிக்குமா. ஸோ ஹீரோ உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ காலியாக இருந்த இடத்துல இப்போ ஃபர்னிச்சர் ஸ்டோர் மாதிரி மாறிடுது. ஸோ எங்கே பார்த்தாலுமே ஃபர்னிச்சர் மட்டும் இருக்குது. ஏன்னா ஹீரோடைய வாழ்க்கையில் ஃபர்னிச்சர் ஸ்டோர்ஸ் தானே சுற்றியுமே இருந்திருக்கும். அதனால இந்த பேக் ரூமும் பார்த்தீங்கன்னா அவருடைய மெமரியை வந்து காப்பி பண்ணி அந்த ஸ்டோரோடைய இன்ஃபினைட் வெர்ஷனை வந்து உருவாக்கி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், ஸ்டார்டிங்கில் பயமாக இருக்கும் இல்லையா. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இடம் இது அப்படின்னு ரொம்பவே ஆர்வத்துக்குள்ளே போயிட்டான். அதனால அந்த பிளேஸ் வந்து மெல்ல மெல்ல சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எங்கே பார்த்தாலுமே எம்டி ஹால், எம்டி ரூம், ஒரே மாதிரியான பாதைகள், ஒரே மாதிரியான அமைதிகள். ஆனால் இந்த அமைதியான இடத்துக்குள்ளே யாரோ அவரை வெல்கம் பண்ணுற மாதிரி வேற வேற லாங்குவேஜில் வந்து சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. யாரா பேசுறது, அது யார் வாய்ஸ் அது அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போய் பார்த்தா அது வேற யாரும் பேசல, ஒரு பழைய அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில் இருந்து ஸ்பீக்கர்ல இருந்து தான் அந்த சவுண்ட் வந்துட்டு இருக்குது போல. ஸோ வெவ்வேறு லாங்குவேஜில் வெல்கம்ன்ற மாதிரி ரிப்பீட் ஆகிட்டு இருந்திருக்குது. அது போக அந்த போர்டுக்கு நேராக முன்னாடி ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள ஒரு கேமரா. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது நம்ம ஹீரோ டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவி வந்து கிளிச் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ அதுக்குள்ள பார்த்த கேமரா இதே கேமரா தான் போல. அந்த கேமராவுக்கு கீழே ஒரு கதவு இருக்கும். அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில் இருந்து வந்து அந்த ஒயர் வந்து அந்த கதவுக்குள்ள போகுது. ஸோ ஹீரோ உடனே அந்த கதவை திறக்க ட்ரை பண்றான். ஆனால் அது வந்து கொஞ்சம் கூட ஓப்பன் ஆகல. வேற வழி இல்லாம மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து போக நினைக்க அப்பதான் வாளுக்கு கீழே ஒரு பேப்பர் சிக்கி இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த பேப்பர் கதவு கடியில இருந்து ஒரு சின்ன வெண்ட் மாதிரியான அதுவும் நேரோ கேப் வழியா வெளியில வந்திருக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ எப்படியோ அந்த கதவை ஓப்பன் பண்ணிட. ஸோ கதவுக்கு பின்னாடி ஒரு பழைய பேக் கிடைக்கும். அதை திறந்து பார்த்ததுமே உள்ள வந்து நிறைய வீடியோ டேப்ஸ் இருக்கும். அந்த டேப்ஸ் கூடவே இந்த அசிங் கம்பெனியில வேலை பார்த்த யாரோ ஒருத்தருடைய ஐடி கார்டு இருக்கும். ஸோ அசிங் கம்பெனினா தெரியுதா, ஸ்டார்டிங் சீன்ல நரேன்ற மாதிரி ஒருத்தர் மாட்டிருந்தார் இல்லையா உள்ள, அவரும் அந்த கம்பெனி தானே. ஒருவேளை அவருடைய ஐடி கார்டா கூட இருக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அசிங் கம்பெனி அது வந்து சாதாரண கம்பெனி கிடையாது. 2022 ஒரிஜினலாக பேக் ரூம் வந்து சீரீஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த சீரீஸில் இந்த கம்பெனியில் தான் ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா லிமினல் ஸ்பேஸ்னு சொல்லப்படுற இந்த டைமென்ஷனை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. அதாவது அந்த அசிங் கம்பெனி தான் இந்த டைமென்ஷனை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு போல. ஸோ சயின்டிஃபிக்காக பார்த்தா பேக் ரூம்ஸோடைய ஒரிஜினல் நேமே லிமினல் ஸ்பேஸ். அசிங் கம்பெனி வந்து ரியல் வேர்ல்டு மாதிரி தெரியும். ஸோ அசிங் கம்பெனி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுச்சுன்னா உண்மையான உலகம் மாதிரி தெரிகிற இன்னொரு டைமென்ஷனுக்கு போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணலான்ற மாதிரி முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் என்ன ஆயிருக்குன்னா ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கும். அந்த எர்த்குவேக்ல தான் ரியாலிட்டியை கிழிஞ்ச மாதிரி ஒரு கிராக் வந்து உருவாயிடுச்சு. அந்த கிராக் வழியா தான் இந்த லிமினல் ரியாலிட்டி அதாவது பேக் ரூம் வந்து உருவாக ஆரம்பிச்சுது. முதல்ல இது எல்லாருமே ஒரு சக்சஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தாங்க. ஏன்னா ஒரு டைமென்ஷனே ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா. ஆனால் நாட்கள் போக போக அந்த அசிங் கம்பெனிக்கு ஒரு பயங்கரமான உண்மையும் தெரிய வந்திருக்கும். இந்த லிமினல் ரியாலிட்டி வந்து சாதாரண டைமென்ஷன் கிடையாது. இதுக்குள்ள வர்ற ஒவ்வொருத்தருடைய இந்த மெமரிஸ், ட்ராமா, பயம், எமோஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பிளேஸ் வந்து அதோடைய உருவத்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்குமா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆரம்பங்க முடிவுங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. உள்ள வந்து மாட்டிக்கினா அவ்வளோதான், கதையை முடிஞ்சிடும், வெளியே போகவே முடியாது. கரெக்டான இதை யூஸ் பண்ண வெளியில போயிடலாம் போல. இந்த விஷயம் தெரியாம நம்ம ஹீரோ வந்து இனிமேல் அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அந்த நேர பேசேஜ் பார்த்தார் இல்லையா, அதுக்கு மறுபக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்கிறத நம்ம ஹீரோ வந்து கவனிக்கிறான். அதனால மெதுவாக அப்படியே தவுந்து அந்த சைடுக்கு போறாரு. அங்கே போனதுமே ஒரு வித்தியாசமான ஒன்று பார்க்குறாரு. என்னன்னா தரையில இந்த ஷூ, ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கிடக்குது. ஆனால் அது சாதாரணமாக கிடக்கல, அந்த ஃப்ளோரோட அப்படியே ஒட்டி போய் அதுவும் மெர்ஜாகி இருக்குமா. ஸோ இதை பார்த்தவனுக்கு என்னடா அது, இங்கே யாராவது மாட்டிக்கிட்டாங்களா, வெளியில் வராமல் போயிருப்பாங்களோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. அது பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு த்ரோன் இருக்கும், அதாவது சிம்மாசனம் மாதிரி ஒரு சேர் இருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்ன கதவுமே இருக்கும். ஸோ ஹீரோவும் அதை பார்த்துட்டு சுற்றி என்ன இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மறுபக்க கதவுல இருந்து யாரோ நடந்து வர்ற அப்படியே சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோ வந்து ஓ யாரோ வராங்க, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு அந்த நேரோ கேப் வழியா எட்டி பார்த்ததுமே அங்க வேற யாரோ இல்லை, ஏதோ ஒன்று நிக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோதான்,
அதை பார்த்து நம்ம ஹீரோ உறைஞ்சி போயிடு உடனே அந்த சின்ன கதவை திறந்து உயிரை காப்பாத்திக்க ஓட ஆரம்பிக்கிறாரு. நேரம் அந்த ஃபர்னிச்சர் ஏரியாவுக்கு வந்து ஓடி வந்துட்டாரு. ஸ்டார்டிங்ல வந்து இருந்திருப்பார் இல்லையா. ஸோ அங்க வந்துட்டு ரியாலிட்டிக்கு போறதுக்கான அந்த சேவரை வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்போ அவர் வந்து வேற டைமென்ஷன்ல மாட்டிக்கிட்டாரு இல்லையா. ஆனா இந்த கதவை எங்க தேடியுமே காணல. இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு இங்க இருந்த சீரியஸ்னஸே புரிய வருது. உடனே பேனிக் ஆக ஆரம்பிக்கிறான். ஆனா நல்ல வேலையா கொஞ்ச நேரம் தேடினதுக்கு அப்புறம் அந்த கதவு மறுபடியும் கிடைச்சிருது. ஸோ அந்த இடத்துல தான் இருக்கும் போல. அப்பதான் நமக்கும் ஹீரோவுக்குமே ஒரு விஷயம் புரிய வருது. இந்த செவத்துல ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட் வழியா மட்டும்தான் ரியல் வேர்ல்டுல இருந்து இந்த பேக் ரூமுக்கும் இந்த பேக் ரூம்ல இருந்து ரியல் வேர்ல்டுக்கும் போக முடியும். ஸோ ஹீரோ எப்படியோ அங்க இருந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டாரு. ஆனா ஹீரோ அதோட ஸ்டாப் பண்ணல. மறுபடியும் என்ன பண்றாருன்னா பயத்துல அந்த பேக் ரூம்குள்ள போய் அங்க இருந்த ஒரு லேம்ப் ஸ்டாண்டை வந்து வெளியில கொண்டு வராரு. ஏன்னா உள்ள பார்த்தா அந்த மர்மமான விஷயம் இருக்கும் இல்லையா, அது என்னன்ற மாதிரி நமக்கு காமிக்கல. ஆனா நம்ம ஹீரோ அதை பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். ஸோ வெளியில வந்ததுமே அதுவும் என் கூட சேர்ந்து வெளியில வந்துடக்கூடாது, வந்துச்சுன்னா இதை வச்சு ஒரே போடா போட்டுடணும் அப்படின்னு பயத்திலேயே அந்த ஸ்டாண்டை வந்து ஒரு வெப்பன் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்ன அந்த செவத்துக்கு முன்னாடியே முழு நைட்டும் கண்ணை மூடாம அந்த ஸ்டாண்டையும் கையில பிடிச்சிட்டு வாட்ச் பண்ணிட்டே உட்காந்துருக்கேன். ஏன்னா இவர் பார்த்த அந்த உருவம் வந்து எந்த நேரத்திலயுமே இந்த செவத்துல இருந்து வெளியில வந்துருமோன்ற மாதிரி பயத்திலே உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. இன்னொரு புது கேரக்டரை காமிக்கிறாங்க. இவருடைய பேர் வந்து ஃபில். இவர் வந்து ஒரு டாக்டர். ஆனா இவர் சாதாரண டாக்டர் கிடையாது. அந்த அசிங் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுல வேலை பார்க்குறவரு. இவர் வந்து நம்ம ஹீரோ அந்த கேமரால ரெக்கார்டான ஃபுட்டேஜ் வந்து கவனமா பார்த்துட்டு இருக்கிறாரு. அதாவது ஹீரோடைய ஒவ்வொரு மூவையும் ஏற்கனவே யாரோ மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது இப்பதான் நமக்கு தெரியுது. அப்பதான் நமக்கு இன்னொன்று தெரிய வருது. என்னன்னா அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த வித்தியாசமான ஸ்விட்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது போக இந்த அப்சைட் டவுன் வயரிங் பண்ணியிருந்தாங்கல்ல, இது எல்லாமே சாதாரணமா கிடையாது. இந்த அசிங் கம்பெனி தான் ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு தோணும். ஒருவேளை ஹீரோவை யூஸ் பண்ணி இந்த பேக் ரூம்ஸ் உண்மையிலேயே என்ன, லிமினல் ஸ்பேஸ் வந்து எப்படி வேலை செய்யுது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்றாங்களோன்றது நமக்கு தோணும். இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயினை சந்திக்க போறான். ஸோ பேக் ரூம்குள்ள நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் வரைஞ்ச மேப்பையும் மேரி கிட்ட காமிக்க, ஆனா யாரு தான் அதை நம்புவா, நம்ம ஹீரோயினும் நம்பல, இவன் மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கான் போலன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து இங்க பாருங்க நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலுமே அந்த பேக் ரூம்ஸை வார்த்தையினால சொல்றது ரொம்பவே கஷ்டம் இல்லையா. ஏன்னா அப்படிப்பட்ட பிளேஸை வந்து பார்த்த அனுபவம் இல்லாதவங்களுக்கு அதை சொல்றது புரியவே புரியாது இல்லையா. அதனால நம்ம ஹீரோயின் வந்து நம்ப மாட்டாங்க. ஸோ ஹீரோ வந்து ஒரு சேலஞ்ச் விடுறாரு. சரி ஓகே, நான் மறுபடியும் அங்கே போய் ப்ரூஃபோட திரும்பி வரேன், அப்போ நீங்கள் என்னை நம்பி என்கிட்ட சாரி கேட்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தில் கிளம்பிட்டான். ஸோ உண்மையை சொல்லணும்னா நம்ம ஹீரோ வந்து எல்லாருக்கிட்டையும் சாரின்ற வார்த்தையை கேட்கணுன்றதுக்காக ரொம்பவே சீரியஸாக இருக்கிறாரு போல. அடுத்தது நேராக பாப் கிட்டையும் கேட் கிட்டையும் இன்னைக்கு நைட்டு வந்து ஸ்டோர்லேயே நீங்கள் ஸ்டே பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், இன்னைக்கான வேலை உங்களுக்கு அதுதான் அப்படின்னதும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் தயங்குறாங்க. ஆனால் டபுள் சேலரி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அவங்களும் ஹீரோடைய பிளானுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அன்னைக்கு நைட் வந்து நம்ம ஹீரோ பாபையும் கேட்டையும் கேமரா எடுத்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அதே மாதிரி நைட் ஆனதுமே ரெண்டு பேரும் அங்கே வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த செவரை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ரூம்ஸை பற்றியும் ஃபுல்லுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் பாபிக்கும் கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஹாரர் ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. ஸோ ஹீரோ சொல்கிறத சுத்தமாக நம்ப முடியலை. அதனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தா தான் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக பேக் ரூமுக்கு போகிற அந்த சீக்ரெட் ஸ்பாட்டை காமிச்சு அந்த செவத்தை கிராஸ் பண்ணி அப்படியே உள்ளே போய்ட்றாரு. ஸோ இதை பார்த்தா பாபியும் என்னடா இது அப்படின்னு ஷாக்காகிறாங்க. ஆர்வத்தில் அவங்களும் அப்படியே நம்ம ஹீரோ பின்னாடியே உள்ளே போகிறாங்க. ஸோ கேட் மட்டும் பயத்தில் அப்படியே நின்றுட்டு இருப்பான். ஆனால் பாபி எப்படியோ அவளையும் கன்வின்ஸ் பண்ணி உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ 3 பேரும் அந்த பேக் ரூமுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பாபி கிட்ட இங்கே பாரு எல்லாத்தையுமே கேமரால ரெக்கார்ட் பண்ணு, ஒரு டீட்டெயில் கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதே மாதிரியே அந்த ரூமை வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டு அந்த ரூமுக்குள்ளேயே நுழையிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே தரையில் பார்த்தீங்கன்னா ஒரு லாண்ட்ரி சூட் மாதிரி ஆழமாக கீழே போகிற மாதிரியான ஒரு பேசேஜ் இருக்கும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா சேஃப்டிக்காக அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து சேஃப்டிக்காக அங்கேருந்து ஒரு ஹெவி பெட்டில் வந்து ரோப்போடைய ஒரு முனையை கட்டுறாரு, இன்னொரு முனையை பாபியோடைய பாடியில் வந்து கட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீ மட்டும் கீழே இறங்கி கீழே என்ன இருக்குன்றதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வா அப்படின்னதும் பாபியும் பயத்தோட மெதுவாக அந்த ரோப்பை பிடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பாதையை பார்த்தீங்கன்னா முடிவே தெரியாத அளவுக்கு ரொம்பவே கீழே போயிட்டு இருக்கும். ஆனால் கடைசியாக அப்படியே வந்து கீழே ரீச் ஆயிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்கான பழைய துணிகள்லாம் அப்படியே குமிஞ்சு கிடக்குது. ஸோ அந்த கிளாத்துக்கு நடுவில் ஒரு மனுஷன் மாதிரி ஏதோ வந்து ஒரு உருவம் அமைதியாக இருக்கும். ஆனால் பாபி வந்து அதை கவனிக்கல போல. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு டார்க் ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ளே இருக்கிற லைட்டும் ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தானே ஃப்ளிக்கர் நம்ம ஹீரோடைய பேஸ்மெண்ட்லேயே நடந்திருக்கும். இங்கே நம்ம பாபிக்கு பார்த்தீங்கன்னா ஆபத்து தெரியாமல் கேமராவோட அந்த ரூமுக்கு போய் பார்க்குறான். அடுத்த நொடியே அந்த இருட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று வந்து அவன் பார்த்துடுறான். அவள் தான் பயந்து போய் ஹீரோ சீக்கிரம் என்ன மேலே இழுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, ஹீரோவும் ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாமல் ரோப்பை வந்து வேகமாக மேலே இழுத்து எப்படியோ பாபியை கொண்டு வந்துடுறான். ஸோ மேலே வந்து பாபி மூச்சு வாங்கிக்கிட்டு கீழே யாரோ இருக்காங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரோப்பை வந்து கலெக்ட ட்ரை பண்ணேன். ஆனால் அடுத்த செகண்டே அந்த லாண்ட்ரி பேசேஜ்குள்ளே இருந்து யாரோ அந்த ரோப்பை வந்து
பலமாக இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால பாபி அதோட சேர்ந்து அப்படியே மறுபடியும் கீழே போக ஸோ ஹீரோவும் கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவனை காப்பாற்ற மறுபடியும் ரோப்பை பிடிச்சி அவங்களுடைய முழு சக்தியோடு இழுக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தில் இருந்த அந்த என்டிட்டியோடைய பவர் வந்து இவங்கள விட பல மடங்கு ஜாஸ்தி இல்லையா. கடைசியில் பாபியை அந்த இருட்டுக்குள்ளே ஃபுல்லாக இழுத்துட்டு போயிருது. ஸோ இதை பார்க்கும்போது அந்த என்டிட்டி எவ்வளோ பவர்ன்றது நமக்கு தெரியுது இல்லையா. ஆனால் பிரச்சனை இன்னுமே முடியல. ரோப்போடைய இன்னொரு பக்கம் அந்த ஹெவி பெட்டில் வந்து கட்டியிருந்தாங்க இல்லையா. ஸோ என்டிட்டி இழுத்த வேகத்தில் அந்த பெட்டும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து அப்படியே கீழே இழுத்துட்டு போகுது. இதனால ரெண்டு பேரும் நேராக அந்த லாண்ட்ரி ஏரியாவுக்குள்ள வந்து விழுந்துட்டாங்க. கீழே பார்த்தா அந்த பாபியோடைய ரத்தமாக இருக்கும். ஆனால் பாபியை மட்டும் காணோம். ஸோ அந்த என்டிட்டி அவனை எங்கேயோ இழுத்துட்டு போயிடுச்சு போல. ஸோ இதை பார்த்து கேட்டு வந்து பாபியை காப்பாற்றணும் அப்படின்னு யோசிக்காம அந்த என்டிட்டி பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் நான் எப்படியாவது உயிர் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சி பாபியோடைய கேமரா எடுத்துட்டு வேற வழியாக ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடிக்கிட்டே போய் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் அங்கே இன்னுமே கொடூரமான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. என்னன்னா ஒரு வீல் சேர்ல அசையாம உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு வயசான ஆள். அவர் பக்கத்தில் முகமே சரியா தெரியாத ஒரு மர்மமான பொண்ணு இருக்கிறா. ரெண்டு பேரும் ஹீரோவையே அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. அவ்வளோதான். இதை பார்த்து நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்னா ஹீரோவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். பயத்தோடைய உச்சத்துக்கே போய் மறுபடியும் நிற்காம ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் திடீர்னு கேட்டோடைய வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. ஆனால் எவ்வளோ தேடியும் கேட்ட மட்டும் எங்கன்னே தெரியல. ஒன்று ஹீரோவும் கேமராவை டேபிளில் வச்சுட்டு சுற்றி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் புரிய வருது. கேட்டு வந்து இந்த செவத்துக்கு அந்த சைடு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எங்கே இருக்கான்றது சுத்தமாக தெரியல. ஸோ கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என் முன்னாடி ஒரு கிளாஸ் வால் இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் நீங்கள் நிற்கிறீங்க, ஸோ என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறா. ஆனால் ஹீரோ பார்க்கும்போது கிளாஸ் வால் தெரியல, அந்த சாலிட் வால் மட்டும்தான் இருக்கும். அதாவது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாலுமே ரெண்டு பேருக்கும் பேக் ரூம்ஸ் வந்து ரெண்டு விதமாக தெரிஞ்சிருக்குது. ஆனால் நம்ம கேட்டு வந்து ஹீரோவை தெளிவாக பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோவால் கேட்ட ஒரு நொடி கூட பார்க்க முடியல இல்லையா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ டேபிள் வச்ச கேமராவை யாரோ தூக்குறாங்க. ஸோ இதை கேட்டு பார்த்துருவாங்க. உடனே பயத்தில் ஹீரோ பின்னாடி பாருங்க அப்படின்னு கத்த ஹீரோ உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அப்படியே சீனையும் கட் பண்ணிடுறாங்க. ஸோ அதாவது அந்த கேமராவை யார் எடுத்தது, ஹீரோ பின்னாடி யார் இருந்தாங்க அப்படின்றது எதுவுமே தெரியல. அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயினுடைய கனவு காமிக்கிறாங்க. ஸோ அந்த கனவு மூலமா நம்ம ஹீரோயினுடைய பாஸ்ட்ல இருந்த ஒரு பெரிய உண்மை வந்து நமக்கு தெரிய வருது. அதாவது ஹீரோயினுடைய அம்மா வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்னால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க போல. அவங்களுக்கு மனதளவில் பாதிக்கப்படுற ஏதோ ஒரு டிசார்டர் இருந்திருக்குது. அதாவது வெளியில போறதுக்கே ரொம்பவே பயம். ஸோ அந்த பயத்தினால நம்ம ஹீரோயினையுமே வெளியில போக விட மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற ஜன்னலையே மூடி வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. வெளி உலகத்தையே ஹீரோயின் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி நினச்சிருந்தாங்க. அதனால சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோயினுக்குமே வெளியில போறதுனா பயம். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் கண்மொழிக்கிறாங்க. அவங்க ஃபோனில் வந்து ஹீரோ அனுப்புனா அந்த வாய்ஸ் மெயில் வந்து இருக்கும். அதில் என்ன போட்டிருக்குன்னா எனக்கு நான் தேடிட்டு இருந்த அமைதி வந்து கிடைச்சிருச்சு, இனிமேல் நான் திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இதை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவன் ஏதாவது தவறான முடிவை எடுத்திருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு உடனே ஹீரோடைய அந்த ஃபர்னிச்சர் ஸ்டோருக்கு வந்து கிளம்புறாங்க. இதே நேரத்தில் இன்னொரு சைட் காமிச்சா அந்த அசிங் கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த டாக்டர் ஃபில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபேமிலி கூட டிவி பார்த்துட்டு இருப்பாரு. திடீர்னு டிவியில் ஹீரோடைய அந்த ஃபர்னிச்சர் ஸ்டோரோடைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ அதை பார்த்து அவருக்கு ஒன்றுமே புரியல, ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்ததுனால தான் பேக் ரூம்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் வந்து ஹீரோடைய பேஸ்மெண்ட்டில் இருக்கலான்ற மாதிரி அவருக்கு புரிஞ்சிருக்கும். அதனால தான் முன்னாடியே இந்த பேஸ்மெண்ட் ஒயரையும் ஸ்விட்ச் பாக்ஸையும் யாருக்கும் தெரியாமல் அந்த அசிங் கம்பெனி வந்து மாடிஃபை பண்ணியிருக்கும். அதாவது ஹீரோடைய அந்த கடை வந்து ரொம்ப நாளாவே இவங்களுடைய கண்காணிப்பில் இருந்திருக்கும். இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய ஸ்டோருக்குள்ள போகிறாங்க இல்லையா, நேராக பேஸ்மெண்ட்டுக்கு தான் போகிறா. அங்கே போனதுமே ஒயிட் போர்ட்டை ஹீரோ வரைஞ்சிருந்த அந்த பேக் ரூமோடைய மேப் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஸோ அதோட செவுத்துல சீக்ரெட் டோர் இடந்த இடத்த பெண்ணால் அவுட்லைன் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. என்ன இவன் என்னத்தை நோட் பண்ணி வச்சிருக்கான், ஒருவேளை இவன் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு மெதுவாக அந்த செவுத்தை வந்து டச் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த செகண்டே அவங்களுடைய கை அந்த வால்குள்ளே அப்படியே போயிடுது. ஸோ ஹீரோயின் பயத்தில் அப்படியே பின்னாடி நிற்கிறா. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய அந்த ஆர்வமும் இன்னும் அதிகமாக, அதனால இந்த மர்மத்துக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அந்த செவுத்தை கிராஸ் பண்ணி பேக் ரூம்குள்ள முதல் தடவையாக கால் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ தைரியமாக அந்த செவுத்தை கிராஸ் பண்ணி இப்போ உள்ளே வந்துட்டாங்க இல்லையா. இப்படி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மைதான்றது அவளுக்கும் தெரிய வந்திருக்கும். ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ பார்த்த அந்த ஃபர்னிச்சர் ஸ்டோர் மாதிரி இங்கே இப்போ எதுவுமே இல்லை. பேக் ரூம் வந்து மறுபடியும் மாறிடுச்சு. ஏன்னா அது ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும் இல்லையா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ தேடிட்டே அப்படியே முன்னாடி போகிறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போனதுமே முன்னாடி நம்ம ஹீரோ பார்த்தா அதே சிசிடிவி கேமரா இருந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. ஆனால் இந்த தடவை அங்கே இருந்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை வந்து காணும். அதோட கேமராவுக்கு கீழே இருந்த கதவும் இப்போ நிறைய ஃபர்னிச்சரால பிளாக் ஆயிருக்குது. அதாவது பேக் ரூம்ஸ் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் அதோடைய அமைப்பை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் வந்து இன்னுமே கொஞ்சம் அப்படியே முன்னாடி போகிறாங்க. அப்போ செவரு முழுக்க வித்தியாசமான டிராயிங்ஸாக இருக்குது. அதில் வந்து ஒரு பைரட் மாதிரி தெரியும், அதாவது டீமன் ஃபிகர் மாதிரி தெரியும். அதையும் யாரோ கையில் தூக்கி வச்சிருக்கிற மாதிரி வரையப்பட்டிருக்குது. ஸோ இந்த சிம்பிளை பார்த்த உடனே ஹீரோடைய ஃபர்னிச்சர் ஸ்டோர் லோகோ வந்து ஞாபகம் வரும். ஏன்னா அதுலேயும் இந்த மாதிரி பைரட் சிம்பிள் தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த லோகோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற மாதிரி. ஸோ இங்கே இருந்தே இந்த லோகோக்கும் இந்த பேக் ரூமுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் திடீர்னு நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் முன்னாடி தோன்றாரு. ஸோ பேக் ரூமோடைய உண்மையான அந்த இயற்கையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த பேக் ரூம் வந்து ஒரு பில்டிங் கிடையாது, இது இருந்த எல்லா இடமும், இப்போ இருக்கிற எல்லா இடமும், இனிமேல் உருவாக போற எல்லா இடமும் ஒரே நேரத்தில் ஆர்ச்சிவ் பண்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டைமென்ஷன். அதுவும் இங்க வர ஒவ்வொருத்தருடைய மெமரிஸை வச்சு அந்த உலகத்தை கிரியேட் பண்ணுது. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய பயம் என்ன, உங்களுடைய பாஸ்ட் என்ன, அதுதான் இந்த இடத்தோடைய ரியாலிட்டியா மாறிடுது. ஸோ ஹீரோ வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹாலில் இருந்து ஒரு சத்தம் கேட்க ஹீரோ அந்த சத்தத்தை கேட்டதுமே அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இந்த பாபியை இழுத்துட்டு போன அதே என்டிட்டியோடைய சவுண்ட் அது. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட எந்த ஒரு சத்தமும் போடாதுங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அங்கே பக்கத்தில் வர. ஸோ நம்மளும் அந்த என்டிட்டியை பார்க்க போறோம்னு நினைக்கிற நேரத்தில் திடீர்னு ஹீரோயினுடைய கழுத்தை பிடிச்சு அப்படியே சோக் பண்ணி அவங்க வந்து மயக்கிட்டுறாரு. ஹீரோயினும் மயங்குற அந்த டைம்ல அவளுடைய பாஸ்ட் வந்து இப்போ ஃபிளாஷ்பேக்ல ஓட ஆரம்பிக்குது. அதாவது அவங்க அம்மாவுடைய மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே மோசமாக போயிருந்ததுனால கடைசியில் மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக அவளுடைய வாழ்க்கையை வந்து சமாளித்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே வந்துட்டு போக கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கண் திறக்கிறாங்க. ஆனால் அவளுடைய முன்னாடி இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆக, ஏன்னா இங்கே இருக்கிறது ஒரு வீடு கிடையாது, ஹீரோயினுடைய சின்ன வயசு வீடு மாதிரி இங்கே எண்ணிக்கையே தெரியாத அளவுக்கு அப்படியே ரிப்ளிகாவா நிறைய இருக்குது. அதுவும் வாழ்க்கையோடைய வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த வெர்சன் வந்து இந்த இடத்துல முழுக்க அப்படியே பரவி கிடக்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முன்னாடி ஒரு விசித்திரமான உடம்பு ஃபுல்லா விகாரமா மாறி போன ஒரு குண்டான மனிதன் வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். ஸோ அவன் மட்டும் இல்ல, முன்னாடி நம்ம ஹீரோ பார்த்த அந்த விசித்திரமான பெண்ணும் வீல் சேர்ல இருந்த ஆளும் அங்கேயே இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வாழ்க்கையில நடந்ததுக்கு உண்மையிலேயே என்னுடைய தவறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டான மனிதனை காமிச்சு, இவங்க எல்லாருமே இந்த பேக் ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்ட மனிதர்களுடைய அந்த ரிப்ளிகா மாதிரி, இவங்கள ஸ்டில் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக் ரூம் வந்து அவங்களுடைய நினைவுகளை சேவ் பண்ணும், ஆனால் பெர்ஃபெக்டாக சேவ் பண்ணாது. அதனால டைம் போக போக அந்த ரிப்ளிகாவுடைய பாடி, அதோடைய உடம்பு எல்லாமே இப்படி சதைச்சி ரொம்பவே கொடூரமாக மாறிடும். இன்னும் கொடூரமான விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கிற அந்த உயிர்களுக்கு வலி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, பயம் கிடையாது, சோகம் கிடையாது. அவங்க உயிரோட இருப்பாங்க, ஆனால் எந்த ஒரு எமோஷன்ஸும் இல்லாமல் வெறுமனையாக எக்ஸிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக கையில் கத்தி எடுத்துட்டு அந்த ஆளுடைய கழுத்துலையே குத்திடுறாரு. ஆனால் அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரல, வழிபட்ட மாதிரியும் இல்லை, கத்தவும் இல்லை, அப்படியே அசையாம அமைதியாக உட்காந்தே இருக்கிறான். அடுத்த செகண்ட் என்ன பண்றான்னா, அந்த வயிற்றுக்குள்ள கையை விட்டு ஒரு பிரெட் மாதிரி இருந்த பொருளை வெளியில் எடுக்கிறான். ஸோ அதை ஒரு பிளேட்ல வச்சு அவனுக்கும் ஹீரோயினுக்கும் சர்வ் பண்ண. அதாவது இந்த ஸ்டில் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற இதெல்லாம் சாப்பிட முடியுன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் வந்து இதெல்லாம் மிரண்டு போய் பார்க்குறாங்க. ஐயோ தேவையில்லாம உள்ள வந்துட்டானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்ததை நமக்கு காமிக்கிறது தான் ரொம்பவே கொடூரமா இருக்கும். ஏன்னா அங்க இருந்த ஃப்ரிட்ஜை திறந்ததுமே உள்ள கேட்டோடைய டெட் பாடி இருக்குது. ஏன்னா ஹீரோ வந்து கேட்டை வந்து கொன்னுட்டாரு போல. ஏன்னா அவன் பேக் ரூமை விட்டு வெளியில போகணுன்ற மாதிரி ஆசைப்பட்டாங்க, அதனாலேயே கொன்னுட்டாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து, இனிமேல் நீ தான் என்னுடைய வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பிகர் லேடியோடைய தலையில இருந்த தோலை நைஃபாலேயே வெட்டி ஒரு கிரவுன் மாதிரி நம்ம ஹீரோயினுடைய தலையிலேயே வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறுபடியும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு லேட்டா வந்தேன், ஆனா அதுக்காக நான் ஒரு போதும் சாரி கேட்க மாட்டேன், ஏன்னா அந்த வீடு என்னுடையது அப்படின்னு ரொம்பவே ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் அமைதியாக அவரை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய தப்பு வந்து நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணதோ லேட்டாக வந்ததோ கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு தப்புக்கும் வேற யாரையாவது காரணம் சொல்லி உங்களை நீங்களே காப்பாற்றிட்டே இருக்கிறது தான். ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணது எதுக்கு, நீங்கள் வேலையை காரணம் சொல்ல, ஜாப் கஷ்டம்னு உலகத்தை காரணம் சொல்ல, ஆர்கிடெக்ட் ஆக முடியலன்னு ஒய்ஃபை வந்து காரணம் சொல்றதுக்காக, ஒய்ஃப் வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுக்கும் அவங்களே குறை சொன்னேன். ஆனால் ஒரு தடவை கூட தப்பு என்னுடையதுன்றது நீங்கள் ஒத்துக்கவே இல்லை. உங்களை வந்து என்னால் மாற்றவே முடியாது, திறப்பியாலேயும் முடியாது, யார் நினைச்சாலுமே உங்களை மாற்ற முடியாது. ஸோ ஒருத்தருக்கு மாறணும்னு அவங்களுக்கே ஆசை இருந்தால் தான் மாற்ற முடியும். உங்களுக்கு வந்து நீங்கள் தான் சரின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே இருங்க, சாரி கேட்க வேண்டாம்னு தோணுச்சுன்னா கேட்காதீங்க, அது உங்களுடைய முடிவு தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து பயங்கர ஆதங்கமாக பேசிடுறாங்க. ஸோ ஹீரோ இப்போ தான் முதல் தடவையை அப்படியே அமைதியாக நின்று அவனுடைய வாழ்க்கையை அப்படியே திரும்பி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தான் இத்தனை வருஷமா அவர் பண்ண தப்பு எல்லாம் அவருடையது தான்றது அவருக்கே புரிய வருது. ஆனால் அவருக்கு இந்த பேக் ரூமை விட்டு மட்டும் வெளியில் போக மனசே வரல. ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வீடு மாதிரி ஒரு இடம் கிடைச்சிருச்சு இல்லையா. ஸோ இங்கே வந்து யாருமே சண்டை போட மாட்டாங்க, யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக அவர் எப்போதுமே ஆகணும்னு ஆசைப்பட்ட அந்த ஆர்கிடெக்ட் வந்து இந்த பேக் ரூமில் அவரால் ஆக முடிஞ்சிருச்சு இல்லையா. ஏன்னா அவருடைய மைண்டில் என்ன நினைப்பு வருதோ அது எல்லாத்தையுமே இந்த பிளேஸ் வந்து ரியாலிட்டியாக மாற்றிடுச்சு இல்லையா. ஒரு விதத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ பில்டிங்கில் மட்டும் இல்லை, அவனுடைய வாழ்க்கையவே டிசைன் பண்ணுற ஒரு ஆர்கிடெக்டாக மாறிட்டாரு. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு, சரி நீங்கள் இங்கேயே இருங்க, ஆனால் என்ன மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆனால் நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் அமைதியாக நின்றுட்டு தன்னுடைய தப்புக்காக உண்மைக்குமே அப்படியே வைக்கப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மேரியோடைய கட்டுக்களை அப்படியே மெதுவாக அவுக்க ஆரம்பிக்க. ஸோ முதல் தடவையாக சரியான டிசிஷன் எடுக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அதே நேரத்தில் அங்கேருந்து அந்த டிஸ்பிகர்ட் லேடி இருக்காங்கல்ல, அவங்க திடீர்னு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்தாலே இந்த பேக் ரூம்குள்ளே இன்னும் பயங்கரமான அந்த உண்மையான என்டிட்டி வந்துருச்சுன்றது நமக்கு தோணுது. கொஞ்ச நேரத்தில் அதை காமிக்கிறாங்க. ஸோ அந்த உருவம் வந்து ஒரு பைரட் மாதிரி
மாதிரி அதே நேரம் ஒரு டீமன் மாதிரியும் இருக்கு. ஆனா இந்த என்டிட்டி சாதாரணமான மான்ஸ்டர் கிடையாது. அது ஹீரோவுடைய அந்த ஈகோ, அவருடைய அந்த கோபம், அவருடைய அந்த வெறுப்பு, ட்ராமா, கடந்த காலத்துல இருந்த எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸோடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் இது. அதாவது ஹீரோடைய மனசுக்குள்ள இருந்த இருண்ட பக்கம் உருவம் எடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் இது போல. அதனால ஹீரோடைய ஸ்டோர் லோகோல இருந்த பைரட் சிம்பிள் இங்க என்டிட்டியா உருவம் எடுத்திருக்குது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா இந்த என்டிட்டி ஹீரோடைய எமோஷன்ஸ் மட்டும் கிடையாது. இத்தனை வருஷமா இந்த பேக் ரூம்குள்ள வந்த ஒவ்வொரு மனிதருடைய அந்த பயம், ட்ராமா, நெகட்டிவ் மெமரிஸ் அதெல்லாம் சேர்ந்து உருவான என்டிட்டி தான் இது. ஆனா அதுல ஹீரோடைய எமோஷன்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுனால தான் ஹீரோடைய அந்த பைரட் சிம்பிளை மட்டும் எடுத்திருக்கும். ஸோ அந்த என்டிட்டியை பார்த்ததுமே நம்ம ஹீரோ வந்து அமைதியா எல்லாம் சரியாயிடுச்சு, நான் இனிமேல் மாற வேண்டிய அவசியம் கிடையாது, நான் என்னுடைய விருப்பத்தினால நான் இங்கே இருக்க போறேன் அப்படின்னதும் அது கேட்டதுமே இந்த என்டிட்டியும் நம்ம ஹீரோ ஓடி போக மாட்டாருன்றது புரிஞ்சுக்குது. ஸோ உண்மைக்குமே இந்த என்டிட்டியோடைய நேச்சர் வந்து கொஞ்சம் வித்தியாசம் தான். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேக் ரூமுக்குள்ள வர்றவங்கள அது கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்படுது. ஆனால் எல்லாருமே அதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்கள கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து அதுக்கு வந்திருக்கும். ஆனால் ஹீரோ மட்டும் அவனுடைய விருப்பத்தினாலே அங்கேயே இருக்க முடிவு பண்ணிட்டான் இல்லையா, அதனால தான் அந்த என்டிட்டியை அமைதியாகிடுது. ஸோ அந்த ஒரு நொடியில் ஹீரோ வந்து உண்மைக்குமே ஹீல் ஆகிட்டாரு. ஏன்னா வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைமாக தப்பு என்னுடையதுன்ற மாதிரி அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அடுத்த நொடியே அந்த என்டிட்டி மெதுவாக ஹீரோவை அதோடைய கைகளில் தூக்குது. அந்த செவரில் இருந்த டிராயிங்கில் பைரட் வந்து ஒருத்தனை தூக்கி பிடிச்சிருந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த சீனை எக்ஸாக்ட் காப்பி மாதிரி இது இருக்கும். ஹீரோ ஒரு நிமிஷம் கூட எதுவுமே பண்ணல. ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா ஹீரோடைய கழுத்தை அப்படியே கடிக்க ஆரம்பிச்சிட, அப்படியே அதை உயிரோட சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாருங்க. அவ்வளோதான். இதை பார்த்து ஹீரோயின் பயத்திலேயே ஒரு நொடி கூட நிற்காம உயிரை காப்பாற்றிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிக்கிட்டு சைல்ட்ஹுட் நெய்பர்ஹுட்டோடைய ரிப்ளிகாவை வந்து அப்படியே கிராஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த என்டிட்டி ஒரு செகண்ட் கூட அவளை விடாமல் பின்னாடியே துரத்திட்டே வருது இல்லையா. ஸோ ஹீரோயினும் எவ்வளோ வேகமாக ஓடினாலுமே அது அதே வேகத்தில் அவளுடைய பின்னாடியே வந்துட்டே இருக்கும். கடைசியில் ஹீரோயின் வந்து ஹீரோடைய அந்த ஃபர்னிச்சர் ஸ்டோரோடைய ரிப்ளிகா இருந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் அங்கே இருந்தால் வெளியில் போகிற வழி எதுவுமே கிடைக்கல. அந்த நேரத்தில் அந்த என்டிட்டியும் அவளுடைய முன்னாடி வந்துடுது. ஸோ இப்போ தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்து அந்த என்டிட்டிக்கு எதிராக வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்கும் நடுவில் பயங்கரமான போராட்டம் நடக்க அந்த ஃபைட்டுக்கு நடுவில் திடீர்னு ஒரு ட்ராப் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. அதாவது அடுத்த செகண்டே அந்த ஏரியா ஃபுல்லாக மயக்க மருந்து வந்து பரவ ஆரம்பிக்குது. அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நமக்கு தெரிய வரும். அதாவது இந்த ட்ராப் வந்து ஆக்சிடென்ட்டாக இங்கே வைக்கப்படலை. அந்த அசிங் கம்பெனி இருக்கு இல்லையா, அது வந்து இதுக்கு முன்னாடி அவங்க திட்டமிட்டு செட் பண்ணிய ட்ராப் தான் இது. ஹீரோவையும் அந்த என்டிட்டியுமே ஒரே நேரத்தில் ட்ராப் பண்ணுறதுக்காக தான் ரொம்ப கேல்குலேட் பண்ணி இதை தயாரிச்சிருப்பாங்க. ஸோ கேஸ் எஃபெக்டில் அந்த என்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக, ஆனால் இருந்தாலுமே ஹீரோயினை கொல்றதுக்கு அது விடாமுயற்சியாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் கிடந்த ஒரு காங்கிரீட் பீஸ் எடுத்து அந்த என்டிட்டியோடைய தலையில் மறுபடியும் வேகமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காங்கிரீட் பீஸில் நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் வச்சிருந்த அந்த ஹேண்ட் பிரிண்ட்டும் இருக்கும். அதாவது அவளுடைய கடந்த காலத்து நினைவே இப்போ அவளுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கான ஆயுதமாக மாறிடுச்சு இல்லையா. ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்து அந்த சுவரில் இருந்து அந்த நேரோ பேசேஜ் வழியாக எப்படியோ வெளியே தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த அசிங் கம்பெனியோடைய டீம் ஏற்கனவே ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஹீரோயின் வெளியில் வந்ததுமே அவளை வந்து மயக்கி பிடிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கண்ணை திறக்கும் போது அவங்க வந்து ஒரு ஹை செக்யூரிட்டி ரிசர்ச் ஃபெசிலிட்டிக்குள்ளே இருக்கிறத புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவளுக்கு நிறைய மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் அவளை இன்டர்கேட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறா. என்னன்னா பேக் ரூம்குள்ளே இருந்த அந்த என்டிட்டி இருக்கு இல்லையா, அது அந்த அசிங் கம்பெனி ஃபைனலாக கேப்சர் பண்ணிடுச்சு. அதாவது இத்தனை வருஷமா அந்த டைமென்ஷனையே ஆட்சி பண்ணிட்டு இருந்த மான்ஸ்டர் இப்போ இது இவங்க கையில் இருக்கு இல்லையா. அப்புறமா அந்த டாக்டர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறா, என்ன இங்கிருந்து விடுவீங்களா இல்லைனா ஏதாவது பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் டாக்டர் வந்து அதுக்கு பதில் சொல்லாமல் பேக் ரூம்னா உண்மைக்குமே என்னது, ஸோ அந்த லிமினல் ஸ்பேஸ்னா என்னது, அது எப்படி உருவாச்சு அப்படின்னு எல்லா ரகசியங்களையுமே மெல்ல நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ பேக் ரூம்ஸ் அதாவது லிமினல் ஸ்பேஸ் அது வந்து ஆக்சிடென்ட்டாக தான் உருவாச்சு. ஆனால் அதுக்கு காரணம் நாங்கள் தான். அதாவது இவங்களுடைய பிளான் என்னன்னா இந்த லிமினல் ஸ்பேஸ்க்குள்ளே போய் அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது தான். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு மிஸ்டேக்கையுமே சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணணுன்றது தான். அதுதான் அசிங் கம்பெனியோடைய மிஷன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, ஏன்னா இப்போ பேக் ரூமுக்குள்ளே போகிற போர்ட்டல்ஸ் வந்து உலகம் முழுக்க தானாகவே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அது எப்படி, எதனால, எங்கே, இந்த கேள்விக்கெல்லாம் இன்னுமே ஆன்சர் கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து ஒரே ஒரு போர்ட்டல் தான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் அந்த எர்த்குவேக் வந்ததுனால இப்போ உலகம் ஃபுல்லுமே பரவிடுச்சு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பறவை பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பறவை வந்து பேக் ரூமுக்குள்ளே வந்துருந்துச்சு இல்லையா. ஸோ உண்மைக்குமே அந்த பறவை வந்து சீசோர் ஏரியாவில் வாழ்கிற பறவை. ஒருவேளை பீச் பக்கத்தில் கூட ஒரு பேக் ரூம் வந்து ஓப்பன் ஆகிருக்கலாம், அதனால தான் அது வந்து டைமென்ஷனுக்குள்ளே போயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நமக்கு இன்னொரு பெரிய இதை ஒன்று காமிக்கிறாங்க. என்னன்னா அந்த பேக் ரூம்குள்ளே நம்ம ஹீரோயின் மாதிரியான ரிப்ளிகா வந்து இனிமேல் அங்கே தான் சுற்றிட்டு இருக்குது. அதாவது நம்ம ஹீரோயினுடைய ஸ்டில் லைஃப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டைம் போக போக அதுவும் மற்ற ரிப்ளிகா மாதிரி மெதுவாக டிஸ்ஃபிகர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பிளேஸ்க்குள்ளே ரியல் வேர்ல்டில் இருந்த எல்லா விஷயத்தோடைய காப்பியும் இருந்துச்சு. அதாவது நம்ம
ஹீரோயினுடைய பழைய வீடு. பாபியும் கேட்டும் மிஸ்ஸிங்னு ஒட்டப்பட்ட அந்த போஸ்டர், ரிசர்ச் ஃபெசிலிட்டிக்குள்ள இருந்த மேரியோடைய ரிப்ளிகா அப்படின்னு எல்லாமே அப்படியே காப்பியா இருக்கு. ஏன்னா மேரி வந்து பேக் ரூம்குள்ள நுழைஞ்சிட்டாங்க இல்லையா, அதனால அவங்களுடைய மெமரிஸ் ஸ்டில் லைஃப்ன்ற மாதிரி சொல்லப்படுற ரிப்ளிகாவா மாறிடுச்சு. இனிமேல் அந்த ரிப்ளிகா உண்மையான மேரி எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி ட்வின் மாதிரி பேக் ரூம்குள்ள நடந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது மேரிக்கு மட்டும் இல்லை, யாராவது லிமினல் ஸ்பேஸ்க்குள்ள போய் உயிரோட வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஒரு காப்பி வந்து அங்க எப்போதுமே இருந்துட்டே இருக்கும் போல. ஏன்னா அந்த பேக் ரூம்ஸ் வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த 3 டைம்லயும் இருக்க போற எல்லா இடங்களையுமே ஒரே இடத்துல ஆர்ச்சிவ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான என்சைக்ளோபீடியா மாதிரியான டைமென்ஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நானே அந்த பேக் ரூம்குள்ள போய் உயிரோட வெளியில வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய ஒரு ஸ்டில் லைஃப், அதாவது என்னைய மாதிரியே இருக்கிற ஒரு உயிர் வந்து உள்ள நிரந்தரமா உருவாகிடும். அதுவும் அந்த சாதாரணமான காப்பியா இருக்காது. ரியல் வேர்ல்டுல அந்த மனிதன் வந்து எப்படி நடந்துக்கிறானோ அதே மாதிரி அந்த ரிப்ளிகாவும் பேக் ரூம்குள்ள நடந்துட்டே இருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கும் இப்போ ஒரு ஸ்டில் லைஃப் வந்து உருவாகிருச்சு. இதுக்கு காரணம் பேக் ரூம் வந்து ஒரு இன்ஃபினைட் டைமென்ஷன் மட்டும் கிடையாது, இது நம்ம ரியல் வேர்ல்டோடைய ஒரு அப்சைட் டவுன் வெர்ஷன் மாதிரி. இந்த ஸ்ட்ரேஞ்சஸ் திங்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதாவது நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே அங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இப்போ அந்த என்டிட்டின்றது உண்மைக்குமே என்ன, ஸோ படத்தில் அது வந்து ஒரு SCP, அதாவது இன்டர் டைமென்ஷனல் பீயிங் மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கிரியேச்சர் தான் பேக் ரூமையே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ புதிய பிளேஸை வந்து கிரியேட் பண்ணுறதும் அதுக்குள்ள ரூல்ஸை மெயின்டைன் பண்ணுறது இதோடைய வேலை. அதாவது இந்த மூவி பேக் ரூம் கான்செப்டையும் SCP யூனிவர்ஸ் கான்செப்டையும் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு புதிய ஸ்டோரி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இந்த என்டிட்டியோடைய மெயின் ஜாப் என்னன்னா பேக் ரூம்குள்ள மாட்டிக்கிற ஒவ்வொருத்தருடைய ட்ராமா, அந்த ஃபியர், நெகட்டிவ் மெமரிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு ரொம்பவே ஒஸ்டான நைட்மேர் மாதிரி உருவம் எடுத்துரும். அதுக்கப்புறம் அவங்கள தொடர்ந்து ஹண்ட் பண்ணும், தப்பிக்க விடாம கடைசியில் அவங்களே முடிச்சிடும். ஏன்னா பேக் ரூம்ல நுழைஞ்சவங்க திரும்ப வெளியில போகக்கூடாதுன்றது தான் அதோடைய ரூலே. இப்படி இந்த பேக் ரூமோடைய எல்லா மர்மத்தையும் நிறைய கேள்விகளையும் நம்ம மனசுல விட்டுட்டு இந்த படத்தையுமே டைரக்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த படத்தோடைய உண்மையான இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இந்த ஹிடன் டீடைல்ஸ், தியரிஸ், கனெக்ஷன் அதில் தான் இருக்கும். அதனால இந்த கான்செப்டை இப்போ ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது 2022 ஒரிஜினலாக ஒரு பேக் ரூம் சீரிஸ் வந்துச்சு இல்லையா, அதில் வந்து அந்த அசிங் கம்பெனி இருக்குல்ல, அது வந்து ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஆக்சிடென்ட்டாக ரியலிட்டியில் ஒரு கிராக் வந்து உருவாயிடுச்சு. அந்த கிராக் நேராக பேக் ரூம்னு சொல்லப்படுற டைமென்ஷனுக்கு போர்ட்டலாக மாறிடுச்சு. அதாவது இங்கேருந்து வேற ஒரு இதுக்கு போர்ட்டலாக அந்த கிராக் வந்து மாறிடுச்சு. ஸோ பல பேர் நினைக்கிற மாதிரி பேக் ரூம்ன்றது எல்லோ கலர் மட்டும் கிடையாது. உண்மைக்குமே அது மனிதர்களுடைய மெமரிஸ் இருக்கு இல்லையா, அவங்க வாழ்ந்த பிளேஸ், டைம், இந்த மூணையுமே காப்பி பண்ணுற ஒரு இன்ஃபினைட் ரியாலிட்டி மாதிரி. ஆனால் அது உருவாக்குற காப்பி வந்து பெர்ஃபெக்டாக இருக்காது. அதனால தான் அங்கே இருக்கிற ரூம்ஸ், அதுக்கப்புறம் மனிதர்கள் அவங்க ரியாலிட்டியே போலவே இருந்தாலும் ஏதோ ஒன்று தப்பாக முழுமையடையாமல் இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கே அது பயம் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த ரூம் வந்து அதை அப்படியே அச்சஸ் எல்லாம் உருவாக்காது, ஏதாவது ஒரு கோளாறு பண்ணி விட்டுரும், அதாவது கொஞ்சம் கிளிச்சான மாதிரி உருவாக்கும். ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பேக் ரூம்ன்றது ஒரு மேஜிக்கல் புரோக்கன் மிரர் வேர்ல்டு மாதிரி. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுடைய நினைவுகள்லாம் இருக்கு இல்லையா, கடந்த கால நினைவுகள், பயங்கள், ஸோ இதெல்லாம் அது காப்பி பண்ணிடும். ஆனால் பெர்ஃபெக்டாக காப்பி பண்ணாது, உடஞ்சி செதஞ்சி பயமுறுத்துற மாதிரி காப்பி பண்ணும். ஸோ அந்த புரோக்கன் காப்பிக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னா வெளியில் வர்றது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். ஸோ 2022 ஒரிஜினல் சீரீஸ்க்கும் இப்போ வந்து அந்த படத்துக்கும் நேரடியாக ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்கும். என்னன்னா மூவி ஆரம்பத்தில் ஒரு ரிசர்ச்சர் வந்து இறந்து போயிருப்பார் இல்லையா, நரன்ற மாதிரி. அவரை 2022 ரிலீஸ் ஆன அந்த சீரீஸில் அந்த அசிங் கம்பெனி அவரை பேக் ரூமில் அனுப்புனாங்க. அங்கே என்ன நடக்குது, ஏன்னா புதுசாக ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாக்கி இருக்கும் இல்லையா வேற டைமென்ஷனுக்கு. ஸோ உள்ள போய் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வா, ரெக்கார்ட் பண்ணிட்டு வான்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியில் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷன்ல இருந்து உயிரோட திரும்பி இருக்கவே முடியாது. அது போக அவங்க வந்து இந்த பேக் ரூமோடைய சைஸ் வந்து கிட்டத்தட்ட 600 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்கலான்ற மாதிரி பேசியிருந்தாங்க இல்லையா. ஆனால் அதுவும் ஒரு எஸ்டிமேட் தான். ஏன்னா அந்த டைமென்ஷனுக்கு உண்மைக்குமே எந்த அளவுக்கு எல்லாம் இருக்குன்றது இது வரைக்குமே யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன வரும்னா, அசிங் கம்பெனிக்கு வந்து என்டிட்டியை ட்ராப் பண்ணணும்னா ஹீரோடைய ஸ்டோர் ரிப்ளிகாவுக்குள்ள தான் ட்ராப் பண்ண வைக்க முடியும்ன்றது எப்படி தெரியும்ன்றதுக்கான ஆன்சர் வந்து படத்திலே சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் ஹீரோடைய கேமரா ஃபுட்டேஜை முன்னாடியே பார்த்துருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் டிவியில் ஹீரோடைய ஃபர்னிச்சர் ஸ்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்டையும் பார்த்துருந்துருப்பாரு. அதனால அவர் ஹீரோடைய ஸ்டோருக்கு நேராக போய் அந்த இடத்தோட முழு ஸ்ட்ரக்சரையுமே ஸ்டடி பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பேக் ரூம்குள்ள அதே ஸ்டோரோடைய ரிப்ளிகாவை தேடி கண்டுபிடிச்சி அங்கே தான் அந்த ஸ்லீப்பிங் கேஸையும் ட்ராப் செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த அசிங் கம்பெனி வந்து எப்படியாவது இதை வந்து சரி பண்ணலாம், மனிதர்களாக மாட்டிடக்கூடாது, எப்படியாவது அந்த என்டிட்டியையும் பிடிச்சிடணும். ஏன்னா அந்த என்டிட்டி என்னது, எல்லா மனிதர்களுடைய அதாவது உள்ள வந்து மாட்டிக்கிட்ட அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் கலந்தது தானே அந்த என்டிட்டி. அதில் ஹையாக இருந்தது நம்ம ஹீரோடைய ஈகோன்றதுனால அதோடைய அந்த லோகோவெல்லாம் வச்சிருந்துச்சு. ஸோ அதை எப்படியாவது பிடிச்சி ரிசர்ச் பண்ணி இதுல இருந்து எல்லாத்தையுமே தடுக்கலான்ற மாதிரி தான் ட்ரை பண்ணி அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் அந்த என்டிட்டியும் பிடிச்சிருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது இன்னுமே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது.
கிடையாது. இதை நீங்கள் படமாக பார்த்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தை வந்து ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு உலகம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு கிட்ட காமிக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.